வணக்கம், வெல்கம் டு chitramurali'skit. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாகற்காய் புளி கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். as usual நான் எப்பவும் பண்ற கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி அவ்வளவுதான். இப்போ பாகற்காய் புளிப்பு கூட்டுக்கு என்னென்ன வேணும்ங்கறத சொல்லிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைஸ் 2 பாவக்காயை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு பெசரி வச்சிருக்கேன். சோ வேக வைக்க போறோம். அது வச்சிரலாம். அடுத்து ஒரு கரண்டி கடலை பருப்பு அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். அதையும் வச்சிருவோம். இது ரெண்டுத்தையும் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் நாம. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2-3 விசில் விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விட்டுட்டோம். இது வேகிறதுக்குள்ள நான் வந்து கோஸ் கறிக்கு ரெடி பண்ணியாச்சு. பாருங்க. பாகற்காய் ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. பாகற்காய் தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் நாம. பாகற்காய் வந்து தண்ணியெல்லாம் வடி விட்டு எடுத்து வச்சுட்டோம். பாருங்க, கடலைப்பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கணும். ரொம்ப வந்து குழைய வேகக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப குழைய இருக்கக்கூடாது. பாருங்க, இப்படி இருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை சேர்த்துருவோம். நடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாகற்காய், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் ஒரு கொதி விடுவோம். அப்புறம் புளி தண்ணி, ஒரு சின்ன லெமன் நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சிருக்கோம். இப்போ தக்காளி புளி தண்ணிலாம் விட்டுருக்கோமோ, ஸோ பாவக்காய் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு அரைக்க வேண்டியதை நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/4 மூடி தேங்காய். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். இதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். தேங்காய் வரமிளகா நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், புளி தண்ணி தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். ஏற்கனவே நம்ம வந்து காயில் மட்டும் உப்பு போட்டிருந்தோம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போது சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தாளிச்சிக்கிறதுக்கு இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். காயட்டும். நான் எப்பவுமே புளி விடுறதுனால கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துப்பேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் நல்லெண்ணெய் நல்லா காஞ்செடுத்து அதுக்கு வந்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, தேங்காய் சேர்த்து கொஞ்சம் வறுத்துருவோம். தேங்காய் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன் தேங்காய். கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். கால் முடிக்கு கொஞ்சம் கம்மியாக. தேங்காய் வந்து லைட்டாக செவந்துட்டு இப்போ வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுடைய பாகற்காய் புளி கூட்டில் சேர்த்துருவோம். நாம் நம்ம பாகற்காய் புளி கூட்டு ரெடி. ரெண்டு பாவக்காய் வந்து மிச்சம் இருக்கு. அதில் வந்து நம்ம சிப்ஸ் பண்ணிடலாம். முதல்ல வந்து பாவக்காயை கட் பண்ணிக்கலாம். நம்ம பாவக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, விதையை எப்படி எடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே அதே மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், ஒரு பிரட்டிப்போம். இதில் கொஞ்சம் கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துப்போம்.
தண்ணி ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், தண்ணி தெளித்து தான் பிசையணும். இப்போ அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன். இப்படி பிசறி விட்டுருவோம். எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம வந்து பாவக்காயை போட்டுடலாம். பாவக்காய் நல்லா பொரிஞ்செடுத்து எடுத்துருவோம். ஸோ இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி மார்னிங் என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பாகற்காய் புளி கூட்டு, அதுக்கப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, பாகற்காய் சிப்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மத்தியான டிஃபன் வந்து இட்லி மிளகாப்பொடி, அவ்வளோதான் தொட்டுக்கிறதுக்கு. நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இட்லி மிளகாப்பொடி இன்றைக்கி வந்து மத்தியான டிஃபன் அதான். சூப்பராக இருக்கும், பஞ்சு ஸ்பாஞ்ச் போல் இட்லி, நல்ல சாஃப்டான இட்லி ரெடி. சூப்பராக இருக்குது. இப்போ சுட சுட நம்ம மிளகாப்பொடி தொட்டுண்டு அப்படி மேலே நெய்யை விட்டுண்டு, மிளகாப்பொடிக்கு நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறேன், இட்லி மேலே நெய்யை விட்டுன்னு தொட்டுன்னு சாப்பிட போகிறேன். சுட சுட இட்லி ரெடி சாப்பிட போகிறோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவல் வடை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவல் ஒரு கப் எடுத்துட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நான் ஒரு சின்ன கப், இந்த கப்பில் தான் அவல் எடுத்துட்டேன். ஸோ அதை போட்டுக்கலாம். நம்ம சரிக்கு சமமாக தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக ஊறி ரெடியாக கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி வடிக்க வேண்டாமா. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லா வெங்காயம், பச்சை மிளகா, அவல் எல்லாம் சேர்ந்து நல்லா இழுத்து பிசைஞ்சுன்ட்டு இப்போ வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்படி கடலை மாவு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன், பைண்டிங்க்கு தான். பிசைஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம மாதிரி எல்லா வடையும் தட்டி வச்சுப்போம். ரொம்ப உப்பி தட்டக்கூடாது, ஃப்ளாட்டாக தட்டிக்கணும். இந்த மாதிரி இப்போ கிறிஸ்பியாக வரும். ஸோ எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. எடுத்துட்டு சின்ன உருண்டையாக ஒட்டிண்டு ஃப்ளாட்டாக ஸோ இந்த மாதிரி தட்டின்ட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். வடை, அவல் வடை வந்து கிறிஸ்பியாக வரும். அப்போ தான், அதனால ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்செடுத்து எடுத்துருவோம். மிச்ச வடையும் இதே மாதிரி நம்ம தட்டிக்கலாம். தட்டி வச்சுட்டு போட்டு எடுத்துடலாம்.
ஸோ அவல் வடை ரெடி ஆயிடுது. இன்னைக்கு காலையிலேருந்து என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து பாகற்காய் புளி கூட்டு, அதுக்கப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, பாவக்காய் சிப்ஸ். மத்தியானம் வந்து இட்லி. இப்போ வந்து அவல் வடை. எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த பாவக்காய் புளிப்பு கூட்டை வந்து நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவல் வடை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். தெரியுதா? சத்தம் கேட்குதா? ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அவலில் தான் பண்ணீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.